Hyundai Essentials Sirvanmayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments 98406 77057. உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள், நமது அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா பல ஜோதிட வல்லுநர்கள் பல வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் நான் உங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்த இந்த பதிவில் கொடுக்க போகிறேன்னா, நம்முடைய சனி பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். இவர் இப்போ வக்ரமாயிருக்கார். 138 நாட்கள் சனி பகவானுடைய வக்ர நிலைகள் உண்டுங்கிறது கணக்கு. ஆனால் அந்த 108 நாட்கள் அவர் கொடுக்க போகிறார் பாருங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கோம். இந்த 108 நாட்களும் மேச ராசி முதல் மீன ராசி வரை ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்ததிபதி மற்றும் 4ஆம் இடத்ததிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் மீன ராசியில் அமர்ந்திருந்தார். அவர் 5ஆம் இடத்தில் அமர்ந்து வக்ர நிலையில் இப்பொழுது 5ஆம் இடத்திலே இருக்கிறார். 138 நாட்கள் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போது இருக்கிற 108 நாட்களில் உங்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார், என்ன விதமான முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். பல கிரகங்கள் எந்த கிரக பயிற்சினாலும் சரி, அடி எங்களுக்கு தான் விடுது. எப்படி அடி எங்களுக்கு தான் விடுது. மற்றவங்களுடைய கவலைகளையும் மற்றவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி யோசித்து திரும்பி பார்த்தா எங்கள் வாழ்க்கை அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இல்லையே. மனசுக்குள்ளே பல போராட்டம் நாங்கள் வச்சுக்கிட்டு இன்னும் போராடி கொண்டு தானே இருக்கிறோம் என்ற மனதுக்குள் வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே வீடியோ பார்க்கின்ற நம்முடைய அன்பார்ந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய மன கவலைகளை, மன வருத்தங்களை வக்ர நிலையில் அமர்ந்து ஒரு மாற்றத்தை 108 நாட்களை கொடுக்க போகிறார். மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு உங்களை அழைத்து சென்று உயர்ந்த நிலையில் அமர வைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையும். அதான் முக்கியமான விஷயங்க. உங்களை புரிஞ்சுக்கிறாம உங்களை விட்டு வெளியே போனால் உங்களுடைய கணவனாக இருக்கட்டும் அல்லது உங்கள் மனைவியாக இருக்கட்டும், இந்த 108 நாட்களில் உங்களை புரிந்து கொண்டு உங்களிடம் ஒன்று சேருவதற்கான பாக்கியம் உண்டுங்க. நட்புல உங்களை அப்படியே சக்கையாக புழிஞ்சிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் நண்பன்டா, நண்பனுக்கு நான் உயிரையும் கொடுப்பேன்டா அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர் தான் நீங்கள். அப்போ நட்பு என்ன பண்ணுன்னா, உங்களை கூடவே இருந்து உங்களுடைய ப்ளஸ்ஸு உங்களுடைய மைனஸு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வைக்கிறது உங்கள் நண்பர்கள் தான். நீங்கள் யார் மேலே அதிகம் பாசம் வச்சிங்களோ அவங்க தான் அப்படியே உங்களுடைய எல்லா விதமான ப்ளஸ் மைனஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக, குறைஞ்சது 3 வருடம், 5 வருடம் கூட சொல்லலாம், ஓகேவா, 3 வருட காலமாக உங்களை கஷ்டப்படுத்தி கவலைப்படுத்தி கடைசியில் நான் பெரிய பங்களாவில் இருந்தேன், நான் ராஜா மாதிரி இருந்தேன், நான் ராணி மாதிரி இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையில் அப்படியே தூக்கி விட்டு ரோட்டில் நிற்கிறேங்க, ரோட்டில் நிற்கிறேன், நம்பி ஏமாந்துட்டு ரோட்டில் நிற்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு சூழ்ச்சிகள் நடந்திருக்கும்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த நிலை மாறுமா, ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுமா அப்படின்னு எதிர்பார்த்து பார்க்கின்ற அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு. உங்களை யார் ஏமாற்றினார்களோ, யார் கஷ்டப்படுத்தினார்களோ அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது, சனி பகவானுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? சனி பகவானுக்கு தெரியும். அவர் கொடுப்பார் பாருங்க தக்க தண்டனை. உங்களுக்கு கிடைச்சதை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கும். ஐயா சாமி, நான் உன்னை ஏமாற்றிட்டேன் மன்னிச்சுக்கோங்களே, உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்துட்டு அவங்க ஓடி போயிடுவாங்க பாருங்கள். இது நடக்க போகுது. நீங்கள் மனசார எவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த கவலை வருத்தம் யார் கேட்டுச்சோ இல்லையோ, சனீஸ்வர பகவானுக்கு கேட்டுச்சு. அவர் அடிப்பார் பாருங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, சிறப்பாக இருக்கும். மனதுக்குள் அமைதி ஒரு அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு. கடன்பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிம்பாங்க, ஓகேவா. அப்போ கடன் வாங்கினவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் நம்மளுடைய இலங்கை வேந்தன். அதை விட நம்முடைய இப்போ உள்ள கலியுகத்தில் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க படுற கவலை பெரிய கவலை.
நல்லா யோசிச்சு பாருங்க. விருச்சக ராசி இயற்கையாகவே கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்த அற்புதமான வாழ்க்கை. எப்போ ஒரு 100 ரூபா கடன் வாங்கிட்டீங்க அப்போ தான் நீங்கள் தலைகுனிய ஆரம்பிப்பீங்க. 1 கோடி ரூபா வாங்கிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிட்டீங்க அப்படிம்பாங்க. ஏன்னா உங்களை பயன்படுத்திடுவாங்க. அப்படியே உங்களை ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்து அப்படியே பிரிண்ட் அவுட் 10 பேருக்கு பிரிண்ட் அவுட் அனுப்பிடுவாங்க. அப்படிங்கிற வாழ்க்கை தான் நீங்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை. அப்போ கடன் வாங்கிய கஷ்டப்பட்டு கவலைப்படுற நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான ஒரு காலகட்டமாக இந்த சனி பகவானுடைய வக்ர நிலையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நம்ம விருச்சிக ராசி அன்பர்களில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்களாக, அதே போல் இன்னும் ஒரு 52 நாட்கள், ஓகேவா, நம்ம விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. அவன் சொன்னா இவன் சொன்னா இது சொல்கிறேன் அது சொல்கிறேன், நோ சான்ஸ். நீ யார், உன்னுடைய கடமை செய், யாருடைய பேச்சும் கேட்காத அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய நீங்களே சொல்லிக்கிட்டே இருக்க. இந்த வார்த்தையை உங்களை பயன்படுத்திட்டு மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் கவனமாக இருந்தால் பாதிப்பு கிடையாது. அதே போல் விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரக்காரர்கள் முடிஞ்சளவு சனிக்கிழமை உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற செங்கமல தாயார் என்று சொல்லக்கூடிய பெருமாளுடைய மனைவியை, மகாலட்சுமி அன்னையை நீங்கள் மனசார வழிபாடு செஞ்சு தாமரை பூ கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சனி பகவான் வக்கர நிலையிலேருந்து என்ன பண்ணுவார்னா மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு போயிடுவார். இதை கரெக்டாக கவனமாக பண்ணுங்கள். சூப்பராக இருப்பீங்க. நம்பிக்கையோடு பண்ணுங்கள். கவனமாக பண்ணுங்க, நம்பிக்கையோடு பண்ணுங்கள். வழிபாடு அத்தனையுமே நம்பிக்கையுடன் இருந்தால் வழிவிடுவான் ஈசனும் சரி பெருமாளும் சரி. நீங்கள் கும்புற அத்தனை சாமியை வழிவிடுங்க, ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏதோ சொல்கிறாங்க, யூடியூப்பில் சொன்னாங்க, அவர் சொன்னார் நான் செஞ்சேன், இவர் சொன்னார், நோ நோ நோ, அப்போலாம் யோசிக்காதீங்க. அவர் சொன்னார் செஞ்சேன், இவர் சொன்னார் செஞ்சேன். நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. அது எந்த ஜோதிடர் சொன்னாலும் சரி, சாதாரண மனிதர்கள் சொன்னாலும் சரி, நம்பிக்கையோடு செஞ்சால் மாற்றம் உண்டு. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அரசாங்கத்தில் வேலை பார்க்கின்ற நம்முடைய அன்பார்ந்த விருச்சிக ராசி என்பர்கள் எக்காரணத்தை கொண்டும் அரசாங்கத்துக்கு எதிராகவோ அதே போல் ஒரு நம்முடைய அரசியலமைப்புக்கு எதிராகவோ எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடாது. செயல்படுத்தினால் வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஓகேவா? நேர்மையாக இருக்கும் அரசாங்க அதிகாரிகள், உண்மையாக இருக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உயர்ந்த நிலையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக சனி பகவான் வக்கர நிலையிலிருந்து நம்முடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. அதாவது இப்போ வரையும் நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள், அதான் மிகப்பெரிய முக்கியம். அதே போல் இந்த இப்போ சனி வக்கர பயிற்சி நம்ம சொல்லியிருக்கோம். சனி பகவான் மீனத்தில் வக்கர நிலையில் இனி வருங்காலம் 108 நாட்களில் உங்களுக்கு கொடுக்க போகின்ற மாற்றம் சொல்லியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா முழுக்க திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி நம்ம கொடுத்த கணக்கு. அதான் முக்கியமாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது. நம்ம பார்க்குற எல்லாமே திருக்கணித முறைப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ வாக்கிய முறை நடைமுறையில் இருக்க தான் செய்யுது. ஓகேவா? அப்போ நான் சொல்கிற இந்த திருக்கணித முறைப்படி பஞ்சாங்க முறைப்படி நடக்கின்ற நம்முடைய சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் எல்லாமே ஒரு பொது பலன்கள். இந்த பொது பலன்கள் உங்களுடைய லைஃப்பில் ஒரு 20% ஒரு கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய மனசில் 1000 கேள்விகள் இருக்கலாம், என்னென்னமோ நீங்கள் நினச்சிருக்கலாம், பல விஷயங்களை தடைகள் ஏற்பட்டிருக்கலாம். அப்போ இந்த தடைகளை சரி செய்வதற்கு, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு, உங்களுடைய மனசில் உள்ள கேள்விகளுக்கு விடையை கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நம்மளுடைய ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க. சரியா? அவங்க உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய நம்பரை கொடுப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட வாட்ஸ்அப் மூலமாகவோ வீடியோ கால் மூலமாகவோ அல்லது நார்மல் கால் மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். ஓகேவா? உங்களுடைய கேள்விகள் எல்லாமே நான் பொறுமையாக பதில் சொல்லி நீங்கள் ஜாதகம் பார்த்ததுக்கு ஒரு மன திருப்தியோடு நீங்கள் செல்லும் அளவுக்கு இறை அருள் மூலமாக என்னால் உங்களுக்கு பதிலளிக்க முடியுங்கிற நம்பிக்கையுடன் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஜாதகமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும், அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்குமே நான் சொல்வது என்னென்னா, உறுதியாக சொல்ல முடியுங்க. பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான கலைகள் மூலமாக
உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக என்னால் சொல்ல முடியும். அதே போல் நம்மளுடைய ரெட்ரோ ஆன்மீகம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா உலகெங்கும் நிறைய நாடுகளில் என்னை வந்து கொண்டு போய் பெருமை சேர்த்த விதம் நம்மளுடைய ரெட்ரோ ஆன்மீகத்துக்கு இருக்குது. நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்க அன்பு நேயர்கள் லைக் கொடுங்க, கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்க. பல ஜோதிட வல்லுநர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதில் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல் நம்ம சேனலை வந்து உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் நீங்கள் பார்த்து சில விஷயங்களில் பயன்பெறுற மாதிரி அவர்களும் பல விஷயத்தில் பயன்பெறுற அளவுக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து.